வணக்கம், வாழ்க வளமுடன். டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைனில் as part of introducing analog, discrete and digital system அப்படின்னா என்ன, அதனுடைய டிஃபரன்சஸ் என்ன, இதனுடைய பேசிக்ஸை let us learn in this session. Welcome. Analog and discrete system. So in analog system, the physical quantities or signals may vary continuously over a specified range. So the physical quantities means it refers to, say in the case of thermometer, the temperature level is a physical quantity. So in the case of electrical signal, the voltage is a physical quantity or current is a physical quantity, and it varies continuously in the same at an instant of time its value is let's say 1 volt. Then when time increases, the voltage also increases or remains constant. So the number of values represented by an analog system is theoretically it is infinite. So let us see this with an example. Consider that இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் இஸ் ப்ளூமிங், ஒரு மலர்றதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இட்ஸ் அ கண்டினியூஸ் ஆப்ரேஷன், இட்ஸ் அன் அனலாக் ஆப்ரேஷன். இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜில் இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜில் இருந்துச்சு, வென் இட் ரீச்சஸ் தி ஃபைனல் ஸ்டேஜ், இன் பிட்வீன் திஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பட்லேருந்து ஃப்ளவர் வரைக்கும் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வேரியேஷன் இஸ் இன்ஃபினைட். each and every variation நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னா we need infinite memory. The variation is also a continuous variation. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை we call that as analog system. In the case of discrete system, what happens? Discrete systemத்தில் the physical quantities or signals can assume only discrete values. The physical quantities அப்படின்னா இந்த கேஸ் நம்ம முன்னாடி பார்த்தபடி தெர்மாமீட்டர், சிக்னல்ஸ் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எடுத்துட்டோம்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம், குறையலாம், இதெல்லாம். ஸோ இன் தி கேஸ் ஆஃப் தெர்மாமீட்டர், அனலாக் தெர்மாமீட்டர், நம்ம ஓல்டு தெர்மாமீட்டர் மெர்க்கரி வச்சுருக்கிற அந்த தெர்மாமீட்டரில் பார்த்தோம்னா அந்த வேரியேஷன் இஸ் கண்டினியூஸ். இப்போ லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய டிஜிட்டல் தெர்மாமீட்டர் எடுத்துட்டோம்னா அதில் வேல்யூஸ் வந்து டிஸ்க்ரீட் வேல்யூஸ். இப்போ 98.01 90 அல்லது ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குதுன்னா 98.1 98.2 98.3 அப்படின்னு அந்த வேரியேஷன் வந்து காட்டுது. ஆனால் அனலாக் சிஸ்டத்தில் அப்படி கிடையாது. இட் கேன் பி 98.115 98.118 அந்த மாதிரி அந்த வேரியேஷன், மினிமம் வேரியேஷன்ஸ் அது வந்து நிறைய இருக்கும். ஸோ the physical quantities assumes only discrete valuesனால் அதுதான் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் இருக்கிற மாதிரி 0.1 0.2 0.3ன்னு தான் வருமே தவிர 0.1க்கும் 0.2க்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூஸை காட்டாது. தட் இஸ் கால்ட் as discrete values. ஸோ ஹியர் the processing is highly simplified. ஏன்னா discrete values, ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் discrete system ஓவர் அனலாக் சிஸ்டம். ஸோ இப்போ டிஸ்க்ரீட் சிஸ்டம்னா என்ன, அது நம்ம let us see with an example. இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம், அதில் ஒரு ஃப்ளவர் இஸ் ப்ளூமிங், அதனுடைய ஸ்டேஜஸ் நிறைய இருக்குது. சரி, இப்போ நாம் ரைட் அந்த ஃப்ளவரை அதை பட்டாக இருக்கும்போது நாம் போய் பார்க்குறோம், இன்றைக்கி பார்த்துட்டோம், ஓகே திஸ் இஸ் அ டிஸ்க்ரீட் வேல்யூ. தென் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கழித்து போய் பார்க்குறோம், இப்போ கொஞ்சம் போல் ஃப்ளவர் மலர்ந்துருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் வேல்யூ. மறுபடியும் அடுத்த நாள் பார்க்குறோம், இந்த என்டையர் ஃப்ளவர் ஃபுல்லாக பூத்தாச்சு, இந்த ஃப்ளவர் இப்போ ஃப்ளவராக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக அதை நாம் பார்க்கல. அனலாக் சிஸ்டத்தில் இந்த வேரியேஷன் இஸ் கண்டினியூஸ். பட் இங்கே நம்மக்கிட்ட மூணு டிஸ்க்ரீட் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ மட்டும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்க்ரீட் சிஸ்டம். கன்வெர்ட்டிங் அனலாக் டேட்டா டு டிஸ்க்ரீட் டேட்டா. ஸோ இதில் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு அனலாக் டேட்டாவை எப்படி டிஸ்க்ரீட் டேட்டாவை மாற்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச வெல் நோன் எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ இப்போ ஒரு அனலாக் டேட்டா அப்படின்னா let us consider horses are running.
இப்போ இது ஒரு கண்டினியூஸ் மூமெண்ட். இப்போ ஒரு ரேஸில் குதிரைகள் ஓடிட்டுருக்கு. இதை இப்போ நம்ம இஃப் யூ வாண்ட் டு மேக் திஸ் இஸ் அ ரெக்கார்ட், ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? வில் யூஸ் அ கேமரா. இந்த கேமரா, திஸ் ஃபிலிம் ஷூட்டிங் கேமரா, இட் ரெக்கார்ட்ஸ் 24 frames per second. பிக்சர் வந்து அப்படி தான் எடுக்குது. கண்டினியூஸாக அது ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. ஒரு செகண்டில் இருக்கக்கூடிய 24 டிஃப்ரெண்ட் ஸ்டில் பிக்சர்ஸ் தான் எடுக்குது. அப்போ இந்த 24 pictures are recorded in our film. But actually, this is a continuous image. This is a continuous movement image, but this is a discrete image. இதில் in between நடந்த விஷயங்கள் இதில் இருக்காது. இப்போ திருப்ப இதை நம்ம ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு we go for a projector. இந்த ப்ரொஜெக்டர் projects this image 24 frames per second அப்படிங்கிற இந்த இமேஜ் ஃப்ரேமில் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஐக்கு அது ஒரு கண்டினியூஸ் மூமெண்ட்டாக தெரியுது. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் 24 டிஃப்ரெண்ட் டிஸ்க்ரீட் ஃப்ரேம்ஸ். 24 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் நம்ம கண் அதை மொத்தமாக இன்டகிரேட் பண்ணி கண்டினியூஸ் சிக்னலாக மாற்றுது. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஏன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது? கண்டினியூஸ் சிக்னலை டிஸ்க்ரீட் சிக்னலாக யூஸ் பண்ணி ஏன் ப்ராசஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய பேசிக்ஸ் தான் நம்ம டிபிஎஸ்டி பேப்பர். அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் எடுத்துட்டோம்னா அதில் கரண்ட் வேரியேஷன், வோல்டேஜ் வேரியேஷன் எது வேணாலும் இருக்கலாம் ஓவர் டைம். ஸோ திஸ் இஸ் அ டைம் ஆக்சிஸ். And then the other axis, y-axis, the variation of voltage or the current or any other parameter of that signal is recorded. So this can be voltage or current. This is a continuous variation. 0 second line voltage irukku, 0.001 second line voltage irukku, 0.002 seconds line irukku. அல்லது அதை விட அதிகமான ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலி திஸ் கண்டினியூஸ் அனலாக் வேரியேஷன் அப்படின்னா நம்ம எந்த டைம் சே 1.00578 அந்த செகண்டில் என்ன வேல்யூனாலும் அனலாக் சிக்னல் ஹேஸ் டு கிவ் தி வேல்யூ, அது கொடுக்கும். தட் இஸ் வாட் அனலாக் சிக்னல் இஸ். இந்த அனலாக் சிக்னலை நம்ம எப்படி டிஸ்கிரீட் சிக்னலாக மாற்றுறது அப்படின்னா த ஐடியா இஸ் கால்ட் as சாம்பிளிங். சாம்பிளிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாம்பிளிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்கார்டிங் ஆல் த வேல்யூஸ் இன் தி அனலாக் சிக்னல், நாம் ஒரு பர்டிகுலர் டைம் சாம்பிள்ஸ் சே 0 செகண்ட்ஸில் அதனுடைய வேல்யூ என்ன, 0 செகண்ட்ஸில் அதனுடைய வேல்யூ 0.41 வோல்டேஜ், 1 செகண்டில் 4.09, 2 செகண்ட்ஸில் 3 செகண்ட்ஸில் 4 செகண்ட்ஸில் 5 செகண்ட்ஸில் அதனுடைய வேல்யூ 2.3104. ஸோ இந்த வேல்யூஸை மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் வி ஆர் நாட் ஒரீடு. இப்போ 1 செகண்ட்லேருந்து 2 செகண்டுக்கு போகும் பொழுது இந்த சிக்னலினுடைய வேரியேஷன், ஆக்சுவல் வேரியேஷன் இஸ் ஷோன் ஹியர். ஆனால் நம்ம ரெக்கார்டில், இந்த டிஸ்கிரீட் ரெக்கார்டில் இந்த இன்பிட்வீன் 1 செகண்ட் டு 2 செகண்ட்ஸில் என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. இது இப்படி தான் வேரி ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். பட் ரியல் வேரியேஷன் இந்த அனலாக் சிக்னல் அது இப்படி கூட போயிட்டு வந்திருந்துருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. மேலே போய் கூட கீழே இறங்கி இப்படி வந்திருந்துருக்கலாம். பட் திஸ் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் இட் இஸ் நாட் ரெப்ரசன்டட் இன் அவர் டிஸ்கிரீட் சிக்னல். அது ட்ராபேக். அப்போ இதையும் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இது 1 செகண்ட் டு 2 செகண்ட் அந்த வேரியேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக 1.1 செகண்ட்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்டோரேஜ் ரிக்வயர்ட் டு ஸ்டோர் திஸ் டேட்டா இன்க்ரீசஸ். ரைட். தென் இந்த டிஸ்க்ரீட் வேல்யூஸை எப்படி டிஜிட்டல் வேல்யூவாக மாற்றுறது அப்படின்னா சிம்பிளி நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுற அந்த டெக்னிக். ஸோ அதை நம்ம குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ குவான்டைசேஷன்னா என்னென்னா இந்த அதர் ஆக்சிஸ், தட் இஸ் நம்ம இந்த வோல்டேஜ் ஆக்சிஸ் அல்லது கரண்ட் ஆக்சிஸையும் இப்போ நம்ம டிஸ்க்ரீட் லெவல்ஸாக பிரிக்கிறோம். நம்ம எய்தர் வி ரெப்ரசன்ட் த வேல்யூ ஆஸ் 0 ஆர் 1 ஆர் 2 ஆர் 3 ஆர் 4 ஆர் 5ன்னு தான் சொல்ல போகிறோமே தவிர இன்பிட்வீன் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல. அப்போ 0 செகண்ட்ஸ் அல்லது நம்ம இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இட் வில் பி கன்வீனியன்ட்.
இப்போ 0 செகண்ட்ஸில் ஆக்சுவல் வேல்யூ இஸ் 0.41, பட் டிஜிட்டல் சிக்னலுக்கு வரும்போது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி வி கன்வெர்ட் திஸ் இன்டு 4. 1 செகண்டில் இட் இஸ் 4.09. வி ஆர் ரவுண்டிங் ஆஃப் திஸ் டு 4 volts அப்படி வச்சுக்குவோம். அப்போ இதில் 2.3104ன்னு ஒரு பெட்டர் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் ரவுண்டட் டு தி நியரஸ்ட் 2. இப்போ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸை நம்ம 1 digit 2 digitனு வச்சோன்னா எங்கே இன்னும் பெட்டர் வேல்யூஸ் வில் பி ரெப்ரசன்டட். ஸோ திஸ் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இஸ் கால்ட் ஆஸ் டிஜிட்டல் சிக்னல். ஸோ டிஸ்க்ரீட் சிக்னல் கூட இந்த டாப்பில் ஒரு கண்டினியூஸ் ரெப்ரசன்டேஷனை கொடுக்குது. பட் இந்த கேஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் இட் இஸ் அப்ராக்சிமேட், இந்த அளவில் தான் இருக்குது. திஸ் இஸ் சஃபிஷியன்ட். இந்த அப்ராக்சிமேஷன் நம்மளுக்கு சஃபிஷியன்ட் ஃபார் ப்ராசஸிங் மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா, நம்மளுடைய வீடியோ டேட்டா அல்லது ஆடியோ டேட்டா. நம்ம ஆடியோ டேட்டா எல்லாமே டிஜிட்டல் சிக்னல் தான், இப்படி தான் இருக்குது. பட் நம்ம சிஸ்டம், ஹியூமன் சிஸ்டம் இந்த டிஃபரன்சஸை ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. அதை இன்டகிரேட் பண்ணி அதுவே வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த சிக்னல் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுது. ரைட். So in this way we convert the continuously varying analog signal to discrete signal, then to digital signal. Or in one more way also what we can do is we can directly quantize the analog signal and convert the data to the digital signal. இதுவும் பண்ணலாம். This is also possible. Analog and digital signals nuடைய differences. So in the analog signal, the physical quantities or signals may vary continuously over time. அது தெரியும் நம்மளுக்கு. Digital signalல only discrete values, rounded off values are stored. அனலாக் சிக்னல்ஸை அனலைஸ் பண்ணுறது இஸ் வெரி டஃப். அனலாக் சிக்னல் அப்படியே வச்சுட்டு அனலைஸ் பண்ணுறதும் அந்த அனலைஸை ஆட்டோமேஷன் பண்ணுறதும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவே அதே அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றி நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் அனலைஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். தென் அனலாக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் தே ரெப்ரசன்ட் தி சிக்னல்ஸ் மோர் அக்யூரேட் பிகாஸ் தே ரெப்ரசன்ட் தி டேட்டா ஏசச். அது இருக்கிற டேட்டாவை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதில் சாம்பிள்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த டேட்டா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் அக்யூரேட், திஸ் இஸ் லெஸ் அக்யூரேட். அனலாக் சிக்னல்ஸ் டேக் டைம் டு பி ஸ்டோர்ட், இட் ஹேஸ் இன்ஃபினைட் மெமரி. ஆப்வியஸ். இப்போ அனலாக் சிக்னலை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அனலாக்ஸ் இப்போ ஆடியோ சிக்னலை அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும்னா வி மஸ்ட் எய்தர் கோ ஃபார் ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் லைக் டேப் ரெக்கார்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். அதை தவிர வேறு வழி கிடையாது. நவ் வி ஆர் யூஸிங் அவர் மொபைல் ஃபோன் ஃபார் ரெக்கார்டிங் த ஆடியோ. This mobile phone is not actually storing the analog signal. அந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் வந்து லிமிட்டட் இருந்தாலே போதுமானது. பட் அனலாக் சிக்னலுக்கு அதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனை, மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்னா we need infinite memory or we have to store the analog signal using analog storage. So to record an analog signal, the technique used preserves the original signals like our tape recorder or the earlier video taping அதெல்லாம். So there is a continuous representation of analog signals. Analog signalனாவே continuous representation தான். Discrete signal is discontinuous. Analog signals are affected by noise. Obvious, நம்மளுக்கு தெரியும். இப்போ அனலாக் சிக்னல் நம்ம பழைய டேப்பை திருப்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளில் அந்த குவாலிட்டி போயிடுது. அதே மாதிரி அனலாக் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது டியூ டு நாய்ஸ், எலக்ட்ரிக்கல் நாய்ஸ், என்விரான்மெண்டல் நாய்ஸ், இந்த நாய்ஸ் எல்லாமே அந்த சிக்னலை அஃபெக்ட் பண்ணுது. பட் இந்த கேஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னலும் டிரான்ஸ்மிஷனில் போகும்போது நாய்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. பட் த திங் இஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஒன்லி டிஸ்க்ரீட் வேல்யூஸுங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வர்ற வேல்யூவில் 0.4ன்னு வந்ததுன்னா வி ஆட்டோமேட்டிக்லி ரவுண்ட் ஆஃப் டு 0. 1.3ன்னு வந்திருந்ததுன்னா 1 தான் நம்மளுக்கு தேவையான வேல்யூ. அந்த 0.3 இஸ் நாய்ஸ்ன்னு அந்த எலிமினேட் பண்ணிடுறோம். வி ரீப்ரொடியூஸ் தி டிஜிட்டல் சிக்னல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அனலாக் சிக்னல்ஸ் தெர்மோமீட்டர், இதில் டிஜிட்டல் பென்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், பைனரி டிஜிட்டல் சிக்னல். இப்போ டிஜிட்டல் சிக்னல்னால் நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் டெசிமல் நம்பர்ஸில் பார்த்த வரைக்கும் ரவுண்டட் டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ அது கூட இல்லாமல் டிஜிட்டல் சிக்னல் 0 அண்ட் 1 மட்டுமே வச்சு ரெண்டு லெவல்ஸை மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் சிக்னலை வி கால் that as binary digital signals. For digital systems, the variable takes on discrete values. தனித்தனி வேல்யூ தான் எடுத்துக்குது, ஆனால் அது ரெண்டு வேல்யூ தான் எடுத்துக்கும். அந்த ரெண்டு வேல்யூ என்னென்ன அப்படின்னா, அதை நாம் 0 1ன்னு சொல்லலாம், ஃபால்ஸ் ட்ரூன்னு சொல்லலாம், லோ ஹைன்னு சொல்லலாம், ஆன் ஆஃப்னு சொல்லலாம். எந்த வேர்டு யூஸ் பண்ணி சொன்னாலும் பைனரி அப்படின்னா ரெண்டு லெவல். அப்போ நம்மளுடைய வோல்டேஜ் அண்ட் டைம் ஆக்சிஸ் நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு வந்தோம்னா, let's say 5 volts. The 5 volts represent logical 1 and 0 volts represents logic 0. இது நம்ம பைனரி 1ன்னு சொல்கிறோம், இந்த பைனரி 0ன்னு சொல்கிறோம். இது ஒன்லி 2 states. இந்த 2 ஸ்டேட்ஸை வச்சு மொத்த அனலாக் சிக்னல் டிஸ்கிரீட் சிக்னல்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணுறது, அது வில் டிஸ்கஸ். ஸோ பைனரி வேல்யூஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை ரேஞ்சஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ ரேஞ்சஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அனலாக் சிக்னல்னால் அந்த வோல்டேஜ் அல்லது டெம்பரேச்சர்னு எடுத்துகிட்டால் அது வேரி ஆகிட்டே போகும். அந்த வேரியேஷன் அத்தனையும் காம்பினேஷன் ஆஃப் பைனரி நம்பர்ஸ், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பைனரி நம்பர்ஸ், பைனரி பிட் பேட்டர்னை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ பைனரியை மட்டும் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் சிஸ்டம் இஸ் கால்ட் as பைனரி டிஜிட்டல் சிஸ்டம். பைனரி டிஜிட்டல் சிஸ்டத்தில் டெசிமல் வேல்யூஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ரெப்ரசன்ட் இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். டெசிமல் வேல்யூஸ்னால் 1லேருந்து 0லேருந்து 9 வரைக்கும் வேரி ஆகுது. அதை 10 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுபோல் இட் இஸ் வெரி ஈஸியர் டு யூஸ் 2 வோல்டேஜ் வேல்யூஸ் தேன் 10 இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் எடுத்துக்கிட்டோம்னா, பல்ப் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் அண்ட் த பல்ப் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட், இந்த 2 ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது இஸ் வெரி சிம்பிள் இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துலேயும் நம்ம பைனரி டிஜிட்டல் டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வி கால் திஸ் as 1 for on or 0 for off. 1 is called as on, 0 is called as off. 1 we call this as high அல்லது h, low or low, L for 0. Representing logical values using different voltage levels. இப்போ லாஜிக்கல் 0 வேல்யூ, லாஜிக்கல் 1 நம்ம பைனரின்னு எடுத்துட்டோம்னா 0 1ன்னு இருக்குது. இதை எலக்ட்ரிக்கல் வோல்டேஜஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், தட் இஸ் அவர் கன்வீனியன்ட். சாம்பிள்ஸ் வந்து நம்ம 0 வோல்ட்டை we can represent as 0, binary 0. 5 volts, binary 1. 0 volts as 0, 12 volts as 1. Plus 5 volts as 0, plus 12 volts as 1. Minus 5 volts as 0 and 0 volts as 1. This is also possible. More negative value represents the 0 and 0 represents 1. So more negative value minus 10 represents 0 and minus 5 represents 1. So in the variations நாம் எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். So that is our convenient. So what's mean by logical value? Logical value or Boolean value அப்படிங்கிறது either of these two values, true or false. நம்ம true வந்து 1ன்னு சொல்கிறோம், false 0ன்னு சொல்கிறோம். Then how logical values represented in digital electronic system அப்படின்னா, different voltage levels. Mostly 5 volts represents 1 and 0 volts represents 0, or 5 volts represents true, 0 volts represents false. So we call this two as logical value or Boolean value or binary. So in our digital principles and system design, we are going to use this 0 and 1. Using the Boolean algebra, we are going to construct many digital circuits. So these 0 and 1 are called as Boolean values or
லாஜிக்கல் வேல்யூஸ் இன் பூலியன் அல்ஜீப்ரா. மீண்டும் சந்திப்போம். நன்றி.